வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நம்ம டாக்டர் வெங்கடரங்கன், மனநல மருத்துவர், மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நம்ம கிட்ட உரையாட வந்திருக்கு. சாரோட அனுபவங்களை நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுப்போம். முக்கியமா முதியவர்களுக்கான மனநல பிரச்சனைகள், அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது, அதுல இருந்து அவங்க எப்படி வெளிப்படுறது, இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட உரையாட இருக்கிறாரு. இப்போ நான் சார் கிட்ட அவரோட பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி, உங்களோட பணி அனுபவத்தை பத்தி எங்களுக்கு விரிவா எடுத்து சொல்ற மாதிரி கேட்டுக்கிறேன் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிலா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் பணிவான எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில், புதுச்சேரியில் மதகடிப்பட்டு என்ற கிராமப்புற பகுதியில் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு கருத்துக்களை, கல்வி சார்ந்த கருத்துக்களையும் உடல் நலம் சார்ந்த கருத்துக்களையும், பயனுள்ள பல கருத்துக்களை தொடர்ந்து வழங்கி வருகின்ற நிலா எஃப்எம் அவர்களை நினைத்தாலே எனக்கு பெருமையாக இருக்கிறது. எப்படி என்றால், மற்ற எஃப்எம் ரேடியோக்கள், பண்பலை என்று சொல்கிறோமே, அவையெல்லாம் பெரும்பாலும் சினிமா, இசை, அதை நோக்கியே ஒரு நமக்கு பொழுதுபோக்கு அம்சங்களையே மையமாக வைத்து இருக்கும் பொழுது நல்ல கருத்துக்களை சொல்லி அதனை தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணி செய்து வருகின்ற நிலா எஃப்எம் மூலியமாக மீண்டும் இந்த உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 5 வருடங்களுக்கு முன்னர் இதே எஃப்எம்மில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். அதில் நான் பேசியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி கூற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். எனது பெயர் வெங்கட்ரங்கன், டாக்டர் வெங்கட்ரங்கன். மனநல மருத்துவர், எம்பிபிஎஸ் படித்துவிட்டு டிபிஎம் அப்படிங்கிற படிப்பு சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வந்திருக்கிறோம். இங்கே மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதில் கடந்த 13 ஆண்டுகளாக மனநல மருத்துவராக வேலை பார்த்து வருகிறேன். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு கருத்து என்றால், முதியோர் அவர்களுடைய மனநலம் மருத்துவம், மனநலம் பற்றி, அதை பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் நோக்கம். முதியோர் நலம், அதாவது வயதானவர்கள், 60 வயது 70 வயது இருப்பவர்கள், அவர்களை போற்றி மதிப்பளித்து பாதுகாக்க வேண்டிய கடமை இளையவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மனது எந்த விதத்திலையும் நோகக்கூடாது. பெரியவங்க மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அவர்களுக்கு என்னென்ன மனசு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருகிறது, அவர்கள் எவ்வாறு மனநலத்துடன் இருப்பது எப்படி, அப்படி வரக்கூடிய வியாதிகளை எப்படி சரி செய்வது, அதை பற்றி அடுத்த சில நிமிடங்கள் அதை பற்றி பேசினால் அது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி சார். இப்போ முதியவர்களுக்கான பிரச்சனைக்கு முன்னாடி எங்களுக்கு பொதுவா இருக்கிற ஒரு சந்தேகத்தை கேட்கிறோம். சைக்காட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏதோ ஒரு மனநல பிரச்சனை முதியோர்களுக்கு வருதுன்னா இதுல யார்கிட்ட முதல்ல அணுகணும் அப்படின்றத எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதாவதுங்க, சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா மனநல மருத்துவர், அதாவது மருத்துவம் படித்துவிட்டு அதற்கு மேற்படிப்பு படித்தவர்கள். எம்பிபிஎஸ் அந்த படிப்பை படித்துவிட்டு மேற்படிப்பு, கண் சிகிச்சைக்கு படிக்கிறோம், எலும்பு டாக்டர் தனியா இருக்காங்க, மகப்பேறு மருத்துவம் சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி எம்பிபிஎஸ் படித்துவிட்டு மேற்படிப்பு படிப்பவர்கள், 2 வருட படிப்பு, டிபிஎம் என்று டிப்ளமா டிகிரி இல்ல மாஸ்டர் டிகிரின்னு சொல்லுவோம். அதனால அதற்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க, மனநோய் மருத்துவர் அவர்கள். சைக்காலஜிஸ்ட்ங்கிறவங்க அவர்கள் எம்எஸ்சி சைக்காலஜிஸ்ட், எம்ஃபில் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அது பெரும்பாலான கல்லூரிகளில் அவர்கள் விரிவுரையாளர் அப்படி சொல்லுவாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்ல டீச்சிங் பண்ணுவாங்க. சில பேர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவர்கள் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூல வளர்ச்சி குறைந்த குழந்தையா இருக்கலாம், சில குடும்ப பிரச்சனைகள், மனநோய்களுக்கு கூட 2 வகையான சிகிச்சை இருக்கு. மருந்து மாத்திரை கொடுத்து சிகிச்சை அளிப்பது, சில பிரச்சனைகளை மருந்து இல்லாமல் பேசி அவர்கள் கவுன்சிலிங் என்று சொல்லுவோம் இல்லையா? ஆங்கிலத்தில் பிரபலமான வார்த்தை. பேசி அவர்களை ஓரளவுக்கு சரி செய்வது, எண்ணங்களை கொஞ்சம் திசை மாற்றுவது, அதுதான் கவுன்சிலிங் என்பது. மருந்தில்லாத சிகிச்சை பேசி அவர்களுக்கு
சில பயிற்சிகள் மூலியமாக செய்வதுதான் கவுன்சிலிங் என்று கூறுகிறோம். அதை தருவதற்கு சைக்காலஜிஸ்ட் என்பவர் இருக்கிறார்கள். மனநோய்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து சிகிச்சை அளிப்பது சைக்காட்ரிஸ்ட். நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு துறை இருக்குது. கண் சிகிச்சை இருக்குது, வயிற்று வலிக்கு வயிற்று சிகிச்சை இருக்கிறது, எலும்பு சிகிச்சை இருப்பது போல அனைத்து மருத்துவக் கல்லூரியிலும் மனது சம்பந்தப்பட்ட சைக்காட்ரிஸ்ட் மனநலத்துறை என்பது கட்டாயம் இருக்கும். அந்த சைக்காட்ரிஸ்ட் பார்த்தோம் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கு. நன்றி சார். இப்போ எங்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்றதுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. இப்போ முதியோர்கள் எந்த நேரத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சைக்காட்ரிஸ்ட அணுகி தீர்வு எடுத்துக்க முடியும்? எப்போ அவங்க மனநல மருத்துவரை அணுகலாம்? எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சார்? அதாவதுங்க, மனசு உடலுக்கு எப்படி உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர் போய் பாக்குறோமோ, அதே மாதிரி மனசுக்கு ஏதாவது ஒரு சில அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம். அதுல ஒன்னும் தவறு கிடையாது. தயக்கம் இருக்கவே அவசியம் இல்லை. ஏன்னா மூக்குன்னு இருந்துச்சுன்னா சளி பிடிக்கதான் செய்யும், வயிறு இருந்துச்சுன்னா சில பேருக்கு வயிறு வலி வரதான் செய்யும். மனசுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கட்டாயம் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். இப்படி வண்டி வச்சிருக்கோம், வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுது, சர்வீஸ் விடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மனசு நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல ஏதாச்சும் சில பிரச்சனை இருந்துச்சுன்னா இது நம்ம சைக்காட்ரிஸ்ட் போலாமா, நம்மளை மென்டல் சொல்லிடுவாங்களா, நம்மளை பைத்தியம் சொல்லிடுவாங்களா, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தயக்கம் உலகம் முழுக்க இருக்கு. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, குறைஞ்சிட்டே வருது. இப்ப அந்த அவேர்னஸ் எல்லாம் அதிகமா வந்துருச்சு. இப்ப ஒன்னும் தவறு இல்லை அப்படின்ட்டு சைக்காட்ரிஸ்ட சர்வசாதாரணமா பாக்குறாங்க இப்ப எல்லாம். அதனால இப்ப அந்த ஒரு தயக்கம் குறைஞ்சிருச்சு. சைக்காட்ரிஸ்டும் பார்ப்பது ஒன்னும் தவறில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வந்துருச்சு. அதனால எதுவும் தயக்கப்பட தேவையில்லை. நிறைய நாட்கள் அறிகுறிகள் பார்த்தோம்னா, மனநல பாதிப்பினோட அறிகுறிகள் பார்த்தோம்னா சரியா தூக்கம் வராது. முதல் அறிகுறியே தூக்கமின்மை தான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் கவலையில தூக்கம் வரலைன்னா பரவாயில்ல, அதை நம்ம உதாசீனப்படுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வார கணக்கில் தூக்கம் வரல அப்படின்னா அது கட்டாயம் நம்மளுடைய செயல்பாட பாதிக்கும். ஒரு வாரமா தூங்கல, 10 நாளா சரியா தூக்கம் வரலன்னா அடுத்த நாள் மூளைக்கு ஒரு சிந்தனை திறன் குறைஞ்சு அசதியா இருக்கும், கவலையா இருக்கும். தூங்காதவங்க எல்லாம் எப்படி ஏக்கத்தோட சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் நல்லா தூங்குறாருங்க, நான் தூங்க முடியலைங்க, பசங்க நல்லா தூங்குறாங்க, நான் தூங்க முடியலைங்கன்ட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால தூக்கங்கிறதே மூளைக்கு ஓய்வு கொடுக்கறது. அடுத்த நாள் அப்பதான் உற்சாகமா வேலை செய்யும். அதனால தூக்கமின்மை அது மிக முக்கியமான ஒரு வயதானவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. தூக்கமின்மைன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல இருக்கிற நபர் இப்ப உற்சாகம் குறைஞ்சிருக்குங்க. முன்னாடி இருக்கிற சுறுசுறுப்பு இப்ப இல்லைங்க, முன்னாடி இருந்த ஒரு கலகலப்பு இப்ப இல்லைங்க. முன்னாடி நான் நிறைய நேரம் டிவி பார்ப்பேன், நாடகம் எல்லாம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன், சாமி கும்பிடுவேன், இதெல்லாம் கோயிலுக்கு போவேன், இப்ப என்னால முடியல அப்படி அவங்களே வருத்தப்படுவாங்க. முன்னாடி இருந்த மனசனுடைய கலகலப்பு, தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு இப்போது இல்லை அப்படி சொன்னோம்னா அது ரொம்ப நாளா இருக்கு. ஒரு 2 வாரமா இருக்கு, 15 நாளா இருக்கு, 1 மாசமா இருக்குன்னா அது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். மனச்சோர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. உடலுக்கு எப்படி சோர்வாகிற மாதிரி மனசுக்கு ஒரு சோர்வாகும். கவலையாவே இருக்கு டாக்டர் அப்படின்ட்டு, காரணமே இல்லாம கவலை, என்ன எல்லாமே இருக்கு, ஆனா என் மனசு கவலையா இருக்கு டாக்டர், என்னவா இருக்கும் அப்படி சில பேர் வருவாங்க. அதனால நல்ல ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய நபர் அவர் பழைய சுறுசுறுப்பு குறைவா இருந்தாலும் அது ஒரு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, இப்ப தூக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். நல்லாவே இருந்தாருங்க, இப்ப அதிகமா கோவப்படாருங்க, அப்படின்னாலும் அது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். இல்லாததை இருப்பது போல நினைத்து கொண்டு பேசுகிறாங்க சில பேர் கூப்பிட்டு வருவாங்க. வயசானவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களா வீட்டுக்குள்ள வராங்க, பொருள் எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கிட்ட போய் சண்டை பிடிப்பாங்க. இது எப்படிப்பட்ட சண்டைனா, 2 குடும்பமும் நல்ல வசதியான குடும்பமா இருக்கும். இந்த அம்மா 60 வயசு 70 வயசு அம்மா பக்கத்து வீட்டுக்கு போய், எங்க வீட்டுல இருந்து நீங்க அரிசி திருடிட்டு போயிடுறீங்க, சர்க்கரை திருடிட்டு போயிடுறீங்கன்னு போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே நடந்திருக்காரு. கற்பனை பண்ணி இவங்களா கற்பனை பண்ணி சிலதெல்லாம் பேசுவாங்க. வயதான காலத்துல சந்தேகம் கூட வரலாம், அவருடைய கணவன் மனைவி கூடிய சந்தேகம் வரும். சின்ன வயசுல எல்லாம் என்ன சந்தேகப்படலைங்க, 80 வயசு ஆயிடுச்சுங்க அவருக்கு, நான் 70 வயசு. இந்த காலத்துல என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்படுறாருங்க, நீ அவனை வச்சிருக்கியா இவனை வச்சிருக்கியான்னு சொல்லி அடிக்கிறாருங்க. அப்படி நிறைய வயதான பாட்டிகள் சொல்லுவாங்க.
இதென்னப்பா புது பிரச்சனை இருக்குன்னு அவங்க வீட்டுல அவங்க பசங்க பேரன் பேத்திகள்லாம் வந்து இதை வந்து என்ன இது எப்படி டீல் பண்றதுன்ட்டு வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் மனநோயினுடைய அறிகுறிகள் தான். இல்லாத ஒன்றை இருப்பது போல நினைத்து கொண்டு அதுதான் உண்மை அப்படின்னு பிடிவாதமா ஒருத்தர் பேசுறாருன்னா அதுக்கு பேரு ஆங்கிலத்துல டெலியூஷன் அப்படின்னு ஒரு அறிகுறி. அதுக்கும் மருந்து மாத்திரை கொடுத்தோம்னா அற்புதமா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அது மாதிரி சில பேர் ஞாபக மறதி வரும். ஒவ்வொன்றத்தையும் நம்ம அடுத்த சில நிமிடத்துல வந்து பேச போறோம். வயசான காலத்துல ஞாபக மறதி கொஞ்சம் இருக்கிறது சகஜம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரர் இறந்திருப்பாரு, ஆனா இந்த அம்மா என்ன நினைச்சோம், வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. இன்னும் அவங்க அப்பா அம்மாவே உயிரோடு இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. சரிங்களா? பசங்க எல்லாம் வளர்ந்து காலேஜ் பசங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும், ஆனா இந்த அம்மா என்ன நினைச்சுக்குவாங்க, பசங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போற மாதிரி நினைச்சுவாங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி மனநிலையில இருப்பாங்க. அது மாதிரி மறதி நோய். பக்கத்து வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டு தான் என் வீடு உள்ள போயிடுவாங்க. அது மாதிரி டக் டக்குன்னு விஷயங்கள் மறந்துடுவாங்க. இப்பதான் 2 இட்லி சாப்பிட்டுருப்பாங்க காலையில, மருமக வந்து காலையில உணவு கொடுத்துருப்பாங்க. பையன் வந்து கேட்பாங்க, என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிடவே இல்லைன்னுறாங்க. இன்னும் பொண்ணு மனைவி கொடுக்கலையா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சண்டையை போகும். அப்புறம் இட்லி மறுபடியும் சாப்பிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் மறந்துடுவாங்க. அதாவது சில நிமிடங்களுக்கு முன்னர் என்ன நடந்ததோ அதை உடனே மறந்துடுவாங்க. அப்படி ஒரு மறதி நோய். ஆனா வயசான காலத்துல எப்படி வந்து முட்டி எப்படி தேய்ந்து விடுகிறது, கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ்ல வந்து புரை வருகிறது, அது போல மூளை வந்து ஒரு 70 வயசு 80 வயசு 60 வயசுல சில பேருக்கு மூளை சுருங்கி, ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் இருக்கிற மூளை மாதிரி இருக்காது, சைஸஸ் வந்து சுருங்கி, எப்படி தோலெல்லாம் சுருங்குது இல்லைங்களா வயசான காலத்துல, அந்த மாதிரி மூளையை சுருங்கிடும். அதனால் ஞாபக மறதி ஏற்படும். அதாவது சில நிமிடத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. தங்க நகையை வந்து கழட்டி எங்கேயோ வச்சிருவாங்க, எங்க வச்சேன்னு மறந்துடுவாங்க, சாப்பிட்டதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் விருந்தாளிக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு தின்பண்டம் தீபாவளிக்கு கொடுக்குறாங்கன்னா அதை கொண்டு போய் எங்கேயோ வச்சிருவாங்க, எங்க வச்சேன்னு தெரியாது. அப்புறம் 10 நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரே எறும்பா இருக்கும். இந்த மாதிரி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. எந்த வீட்டுல எந்த அறை எங்க இருக்குன்னே தெரியாது. எது பூஜை அறை, எது கழிவறை, எது வந்து குளியல் அறை, எது சமையல் அறைன்னு தெரியாது அவங்களுக்கு. என்ன பண்ணுவாங்க, திடீர்னு சமையல் அறையில போயிட்டு இதுதான் வந்து கழிவறைன்னு நினைச்சிட்டு அங்க சிறுநீர் கழிச்சிடுவாங்க, யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து சத்தம் மத்தவங்க ஏதாவது சத்தம் போட்டாங்கன்னா நான் போவே இல்லையா, அது ஏதாவது தண்ணி யாரோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பாவம் அவங்களுக்கு வந்து மறதியில சில பேர் சாலையில வந்துடுவாங்க, வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஊருன்னு சொல்ல தெரியாது. அது மாதிரி காணாம போயிடுவாங்க. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போய் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரும். இது மாதிரி இந்த நோய்க்கு, மறதி நோய்க்கு பேர் வந்து டிமென்ஷியான்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து வயதான காலத்துல ஏற்படக்கூடிய சில முக்கியமான பிரச்சனை. டிமென்ஷியாங்கிற நோய் அது ஒரு பிரபலமான நோய், நிறைய பேருக்கு வரக்கூடிய நோய். சரிங்களா? நன்றி சார். இப்ப நீங்க மறதி நோய் எப்படி வருது அப்படின்னு சொல்லும் போது சொன்னீங்க, இந்த மூளை வந்து அளவு சுருங்கிடும், அதனால மறதி நோய் வருதுன்னு. அந்த மாதிரி இப்போ திடீர்னு சந்தேகப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் வர்றது வந்து ஏதாவது ஒரு சம்பவம், அதிர்ச்சியான ஏதாவது சம்பவங்களால மனம் பாதிக்கப்பட்டு நடக்குமா, இல்லனா இவங்க உடல் ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா சார்? அது மறதி நோயை பொறுத்த வரைக்குங்க, இது ஏதோ ஒரு நாள்ல நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது. மறதி நோய் வந்து மாத கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கிராஜுவலி ப்ரோக்ரசிவ் டீஜெனரேட்டிவ் டிசார்டர், அதாவது படிப்படியா நடக்கக்கூடிய விஷயம். நமக்கு எவ்வளவு நாளே சொல்ல தெரியாது. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கேட்டோம்னா தெரியல டாக்டர், அது ஏதோ ஒரு 6 மாசமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால மறதி நோய் வந்து மூளையில வந்து பல காரணங்களால வரலாம், பரம்பரை ரீதியாகவும் வரலாம். அல்சைமர்ஸ் டிசீஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து மிக முக்கியமான காரணம். டிமென்ஷியாங்கிறது பல காரணங்கள் இருக்கு, அதுல வந்து முக்கியமானது ஜெனடிக்கா பரம்பரை ரீதியா வரக்கூடிய பிரச்சனை. அதை நாம் தடுப்பது வந்து ரொம்ப சிரமம். இன்னொரு காரணம் இருக்கு, வாஸ்குலர் டிமென்ஷியான்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது இதெல்லாம் தடுக்கக்கூடிய காரணங்கள் எப்படின்னா, சர்க்கரை வியாதி இல்ல, இது பிரஷர், பிளட் பிரஷர் சொல்றோம் இல்லையா, ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு நோய் பல வருடங்களா இருக்கு. 40 வயசுல இருந்து பிபி இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இவர் மருந்தே எடுத்துக்கல. அவர் வந்து பிபி அதிகமாவே இருக்கு, கட்டுப்படாமையே அதை வச்சிருந்திருக்காரு. அப்படின்னா தொடர்ந்து பல வருஷமாக ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு கட்டுப்படுத்தாம எந்த வித சிகிச்சை எடுக்காம இருந்தால்
அது என்ன பண்ணுன்னா அங்கங்க ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும், பிளாக் ஏற்படுத்தும். இதயத்துல பிளாக் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். மூளையில ரத்த ஓட்டம் பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு பக்கவாதம் வந்துடும். சின்ன சின்ன பிளாக் வந்துச்சுன்னா உங்களுக்கு வெளியே ஒன்றும் அறிகுறிகள் ஒன்றும் தெரியாது. ஆனா மூளையில அங்கங்க சின்ன சின்ன ரத்த ஓட்டங்கள் பாதிக்கப்பட்டு இன்ஃபாக்ட் அப்படின்னு சொல்லுவோம், மல்டிபிள் இன்ஃபாக்ட் அது மாதிரி ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடைப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே வரும். இது பேர் வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்றோம். அதனால வயதானவர்கள் கட்டாயம் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா, பிரஷர் இருக்கான்னு பார்த்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் 4 மாசத்துக்கு ஒரு முறையாவது டாக்டர் போய் பார்த்து அவங்க சொல்றதெல்லாம் சரியா கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, உப்பு குறைவா சாப்பிடணும், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நல்லபடியா பிபி சுகர் கரெக்டா வச்சுட்டோம்னாலே இது மாதிரியான மறதி நோய்கள் எல்லாம் தடுக்கலாம். அது ஒரு பக்கம். இந்த டிப்ரெஷன் சொல்றேன் பாருங்க, மற்ற மனநோயெல்லாம் இருக்கு டிப்ரெஷன், மற்றதெல்லாம் பெரும்பாலும் என்னன்னா பரம்பரை ரீதியாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தவிர ரொம்ப மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நினைச்சுன்னா டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்ப குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க. இப்ப இந்த கொரோனா காலகட்டத்திலேயே ஒருத்தர் இறந்துருப்பாரு, ஒருத்தர் பொழைச்சிருப்பாங்க. நிறைய வயதானவர்கள் எப்படி இருக்காங்கன்னா கணவன் மனைவி 2 பேருக்கும் கொரோனா பாசிட்டிவ் ஆயிருக்கும், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருப்பாங்க. வீட்டுக்காரர் இறந்திருப்பாரு, வீட்டுக்காரமா பொழைச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வருத்தமா தானே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல ஒரு துக்க நிகழ்ச்சி ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னாலும் டிப்ரெஷன் மனச்சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு பனி சுமை வந்து பனி ஓய்வு பெறாம இல்லையா, அதுவே சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாய்ப்பு. அது 60 வயசுல ரிட்டையர் ஆன பின்னாடி சில பேருக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு வருத்தப்படுறாங்க. சில பேருக்கு பண கஷ்டம், சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு பைனான்சியல் லாஸ், குடும்பத்துல சில சிக்கல்கள். எப்படின்னா வயதானவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கணவன் மனைவி வயதானவங்க நம்ம நாட்டுல இருப்பாங்க, பசங்க எல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க. அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு இங்க சொந்தக்காரங்கள் யாருமே இல்லை, அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கு. அதுக்கு பேர் வந்து எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்றோம். எம்டி நெஸ்ட்னா ஆங்கிலத்துல அப்படி சொல்றாங்க. அதாவது பறவைகள் எப்படி இருக்கும், கூடு கட்டி இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடும், கூடு வந்து காலியா இருக்கு. அந்த மாதிரி நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை இப்ப அப்படித்தானே இருக்கு. நிறைய பெரியவங்க, அதுவும் நகர் பகுதிகளில் நிறைய இடத்துல வயதான தம்பதியினர் இருப்பாங்க. குறிப்பா இந்த திருடுறவங்க, வீட்டை திருடுறவங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாம் குறிப்பா அவங்க வந்து டார்கெட் பண்றது, குறிப்பார்த்து இந்த வயதானவர்கள் தங்கக்கூடிய வீடை தான் பார்த்து திருடுறாங்க. அதனாலதான் காவல்துறை நிறைய அறிவுரை எல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, வயதானவர்கள் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது, சேஃப்டி கேமரா எல்லாம் போட்டுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அதனால வயதானவர்களுக்கு என்ன பிரச்சனைனா பணம் இருக்கு, ஆனா உதவிக்கு பக்கத்துல யாரும் இல்லை. அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெளியில இருந்தாலும், வெளிநாட்டுல இருந்தாலும் அவர்களுடைய மகனோ மகளோ அவர்களுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இப்பெல்லாம் அருமையான வசதிகளா இருக்கு, ஜூம் கேமரா இருக்கு, நிறைய ஸ்கைப்புங்கிறாங்க, எல்லாம் எவ்வளவோ தினசரி பேசுறாங்க, நல்ல பேரம்பத்திகளோட நேரம் செலவு பண்ணி நல்லா மகிழ்ச்சியா இருந்தான்னு வைங்களேன், அந்த வயதான காலத்துல மிகவும் சந்தோஷமாவும் இருக்கலாம், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சுன்னா பெரும்பாலும் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நீங்க வந்து இந்த மறதி நோய்க்கு வந்து நிறைய காரணங்கள் மெடிக்கலா வந்து, அதாவது சர்க்கரை வியாதி இதெல்லாம் சொல்லி இருக்கீங்க. இது இல்லாம வந்து தனியா இருக்கிற முதியோர்களிடம் அதிகமா இந்த மறதி நோய் இருக்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல சார், அதுல இருந்து அவங்க வெளிவரணும்னா மருந்து மாத்திரையை தவிர்த்து வேற எந்த மாதிரி அவங்க மனத்தை வந்து சந்தோஷமா வச்சுக்கலாம் முதியோர், அதனால இந்த மறதி நோயில இருந்து அவங்க கொஞ்சமாவது குறைஞ்சு அவங்க நல்லா இருக்க முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க. மறதி நோய் தடுப்பது எப்படி, அதாவது வந்த பின்பு சிகிச்சை அளிப்பது அது ஒரு பக்கம். மறதி நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்கள வந்து நம்ம என்ன நினைக்கணும், பெரும்பாலான சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா வயசாயிருச்சு மறதி இருக்கதானே செய்யும் அப்படின்னு சாதாரணமா விட்டுறாங்க. அதற்கப்புறம் அது ரொம்பவும் மறதி அதிகமான பின்னாடி அதற்கப்புறம் தான் ஏதோ சில பேர் தான் வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வராங்க. அதனால மறதி நோய் ஓரளவுக்கு ஆரம்பத்தில் இருக்கும் போதே எப்ப ஒருத்தர் அதிகமாக, அதாவது சாப்பிட்டதை மறந்துடுறாரு, அடிக்கடி மறந்துடுறாரு, சொந்தக்காரங்க பேரம்பத்திய மாத்தி மாத்தி சொல்றாரு, பேரெல்லாம் மறந்துடுறாரு அப்படின்னாலே உடனடியாக அவங்கள மருத்துவமனை கூட்டிட்டு வந்தோம்னா அவருக்கு தலைக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா மூளை எந்த அளவுக்கு சுருக்கமா இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஏதோ சில காரணங்கள் இருந்துச்சுன்னா
அதை வந்து சரி பண்ணக்கூடிய சில காரணங்கள் கூட இருக்கு. அதனால உடனடியா மறதியெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம உதாசீனப்படுத்தாம உடனடியா மருத்துவமனைக்கு அவர்களை கூட்டிட்டு வரணும். இனிமேல் மோசமாகாம இருப்பதற்கு மறதி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா, ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதற்கு சில மாத்திரை எல்லாம் கொடுத்தோம்னா இனிமேல் மோசமாகாம தடுக்கலாம். இது எந்த அளவுக்கு மோசமாயிருன்னா, அவர்களுக்கு வந்து ஆடை உடுத்திக்கவே தெரியாது, வேட்டி கட்ட தெரியாது, புடவை கட்ட தெரியாது, அவங்க பாட்டு அப்படியே சாதாரணமா நிப்பாங்க. அதனால நம்ம தான் புடவை கட்டி விடணும். அது மாதிரி சாதாரண விஷயங்களை கூட மறந்துடுவாங்க. எத்தனை பசங்க இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது. அவங்க வந்து 5ன்னுவாங்க 6ன்னுவாங்க, தெரியாதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதாவது இதுலயும் அந்த குறிப்பா ஒரு மறதி நோயில தனக்கு ஞாபக மறதி இருப்பதையே அவர்கள் மறந்து விடுவார்கள். அதனால அவங்க வாய்க்கு வந்த பதில் எல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா 5ன்னுவாங்க. உண்மையிலேயே 2 குழந்தை தான் இருக்கு. அதனால அவங்க வந்து ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபக மறதி இருக்கான்னு கேட்டா நல்லா தான் நான் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால மறதி நோய் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு அவங்க பிள்ளைகள், அவங்க குடும்பத்தினர் உடனடியாக பார்த்தோம் என்றாலே உடனடியாக ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளித்தோம்னா இது மேலும் மோசமாகாம நம்ம தடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சிகிச்சை முறையில இருக்கு. இது சுத்தமா சரி செய்யறதுக்கான சிகிச்சை இல்லைனாலும் மேலும் மோசமாகாம தடுக்கிறதுக்கான சிகிச்சை எல்லாம் இருக்கு. அதை அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தினரும் நன்றாக இருக்க வேண்டும். அதனால அதுக்கான சில வழிமுறைகள்லாம் சொல்லுவோம், அதை பண்ணலாம். நான் இப்ப நல்லா இருக்கிறவரு, இப்போ ஒரு 50 வயது 60 வயதுல இருக்கிறவரு, எனக்கு அல்சைமர்ஸ் நோய் இந்த மாதிரி டிமென்ஷியா வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா முதல்ல உடல் நல்ல சிறப்பா வச்சுக்கணும். உடல் சுகர் இருந்தாதான் சித்திரை வர முடியும் இல்லையா. அதனால உடலை நல்லா வச்சுக்கணும். சர்க்கரை வியாதி, பிரஷர் அதெல்லாம் இல்லாம ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை செக்அப் பண்ணி உடம்பு நல்லா வச்சுக்கிட்டோம்னாலே மூளையும் சிறப்பா வேலை செய்யும். அதனால அதை பண்ணணும். மனசை வந்து எப்பயுமே ஆக்டிவா இருக்கும். இப்ப ஒரு வண்டியை ஓட்டாமையே ஒரு ஓரமா வச்சிருந்தோம்னா என்ன, அந்த வண்டி துரு பிடிச்சு வீணா போயிடும். எதையுமே நம்ம பயன்படுத்தணும். அதனால மூளையை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டாதான் மூளை வந்து நல்ல ஞாபக சக்தி நல்லா இருக்கும். அதற்காக தான் பல பேர் பல பத்திரிகைகள் நீங்க படிச்சிருக்கலாம், மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பு ஊட்டக்கூடிய விளையாட்டுகள் அதெல்லாம் வந்து வயதானவர் விளையாடணும். இந்த குறுக்கெழுத்து போட்டி, கிராஸ்வேர்ட் அதெல்லாம் போடுறாங்க. கிராஸ்வேர்டு ஆங்கிலத்தில் வருது, இங்கிலீஷ்ல தமிழ்ல வருது. அப்புறம் சுடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு எண்களை வைத்து போடுவது, 1 2 3 4 அந்த மாதிரி எல்லாம் போடுவோம். அது நிறைய பத்திரிகைகள் எல்லாம் தினசரி பத்திரிகைலாம் வருது, ரொம்ப பிரபலமா இருக்கு. அந்த மாதிரி விளையாட்டுகள், பல்லாங்குழி விளையாடுறது, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடுறது, இதை தவிர கேரம் போர்டு விளையாடலாம். ஏதாவது விளையாடிட்டே இருந்தோம்னு வைங்களேன், மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பா இருக்கு. பத்திரிகைகள் படிப்பது எல்லாமே மூளைக்கு ஒரு ஆக்டிவா வைக்கக்கூடிய சில வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா வயதானவர்களுக்கு இது போன்ற ஞாபக மறதி நோய் வருவதில்லை அப்படின்னு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு எந்த நேரமும் உட்கார்ந்து கொண்டு டிவியில் நெடுந்தொடர்கள் சீரியல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, டிவியே பார்த்துட்டு இருந்தோம்னா அதுல வந்து நமக்கு மூளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது, நமக்கு வந்து யோசிக்கிற திறமை இல்லை. அது வந்து ஒரு நம்ம பாட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து மூளையை வந்து இந்த மாதிரி நோய்களை தடுக்காது. மூளைக்கு நம்ம வந்து செயல்படணும். பேரம்பேத்திக்கு சொல்லி தரலாம், இதை பாடங்களை சொல்லி தரலாம். அதெல்லாம் மூளைக்கு நமக்கு வேலை இருக்கு. விளையாடலாம், எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு. அதனால கார்ட்ஸ் விளையாடலாம், கேரம் போர்டு விளையாடலாம். நம்ம வந்து ஓடியாடி விளையாட முடியாது இல்லையா வயதானவர்கள், அதெல்லாம் கேரம் போர்டு விளையாடலாம். இது போன்ற வேறிய மூளைக்கு செஸ் விளையாடலாம், சதுரங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா. இதெல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே விளையாடக்கூடிய விளையாட்டுகள். இதெல்லாம் விளையாடணும்னா மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நன்றி சார். நேயர்களே, டாக்டர் வெங்கடரங்கன் மனநல மருத்துவர் அவர்களின் ஆலோசனைகளின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.